வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. போன வீடியோவில் நம்ம பார்த்தது பெற்றவங்களுக்கும் ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு பாசத்தை பற்றி. இப்போ அடுத்ததாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஒரு மனுஷனுடைய மனசு. நம்ம பொதுவாக சொல்கிறது என்ன, மனசு சரியில்லை, மனசில் கஷ்டம், மனசு பாரம். இந்த மனசுன்றது எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சு? குழந்தை பருவத்திலேருந்தே வளர வளர அந்த மனசும் அது கூட வளருது. மனசுக்கு உருவம் கிடையாது, கடவுளுக்கும் உருவம் கிடையாது. மனசுக்கு இன்னொரு வார்த்தை ஃபீலிங் என்று சொல்லலாம். இப்போது ஆரம்பத்தில் அந்த தாய் குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறப்போ அதுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. இதே தாய் கடுப்பாக இருந்து அந்த குழந்தைய பார்க்குறப்போ பெற்றவங்க அந்த குழந்தை ஒரு புன்னகை சிரிப்பு சிரித்தாலே அவங்களுக்கு மனசுக்கு ஏதோ ஒரு இதமாக இருக்கும். இந்த பரிமாற்றம் முதலாவது ஆரம்பிக்கிறது குழந்தைகிட்ட. நாளடைவில் அது கொஞ்சம் வளர 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 கொஞ்சம் மாற்றம் அடையும். இப்போது உதாரணமாக சில நேரத்தில் அந்த குழந்தை ஒரு அடம் பிடிக்க ஒரு சித்தி பிடிக்குது, அழுகுது. அப்போது அந்த தாயோட மனநிலைமை கொஞ்சம் லேசாக மாறுபடும். அந்த குழந்தை மேலே கோவப்படுது. என்ன எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருக்குது, இது குழந்தை வேலை செய்ய விட மாட்டேங்குது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த சமயத்துலேருந்தே மனசில் கொடுக்கல் வாங்கல் என்றது உருவாகும். சரி, அது எப்படி இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகும்போது இந்த மனசில் என்னென்ன எண்ணங்கள் உருவாயிருக்குது. பொதுவாக மனசில் இருக்கிற எண்ணங்கள் ஆசை, கோபம், பாவம் என்ற சில வகை இருக்குது. நம்மளுக்கு மனசில் பதிகிறது எதுலேருந்து நம்மளுக்கு மனசில் வேறு விஷயங்கள்லாம் பதியுது. நம்மளோட ஐம்புலன்களால் தான் அந்த வழியில் நம்மளுக்கு மனசில் அது ஒரு பதிவு ஆகி பரிமாண வளர்ச்சியாகும். முதலாவது முக்கியமாக இருக்கிறது கண். நாம் இந்த கண்ணை பார்க்குற காட்சிங்க எல்லாமே அங்கே போய் ஸ்டோர் ஆகுது. காதலை கேட்குறது, ருசி, மனம், ஒரு தொடும் உணர்வு, இதெல்லாம் மனசில் சேருது. அப்படி இருக்கிறப்போ மனுஷனுக்கு சந்தோஷம் ஏற்படுறப்போ ஒரு ஆனந்தம் அடையும், துக்கம் ஏற்படுறப்போ அவன் கவலை அடையும். இந்த மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அது இந்த மனசானது அது எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. அது உருவமற்றது. எப்படி கடவுளுடைய உருவம் நம்மளுக்கு தெரியலையோ அதே மாதிரி தான் மனசோட உருவம் நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு உணர்வு, அவ்வளோதான். மனசு இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் இல்லை. அதால் எல்லாத்துக்குமே இந்த மனசு தான் காரணம். அதனால தான் பெரியவங்க சொல்லிடுறாங்க, அவங்க சொல்கிறது என்ன, மனமே குரு, மனமே தெய்வம். அப்படி இருக்கிறதுனால அடுத்தது இந்த மனசுனால் நம்ம செயல்கள் எப்படி இருக்குது. இப்போது ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம், ஒரு அழகை பார்க்குறோம், அப்போ அது மேலே ஒரு ஆசை உருவாகும். இந்த ஆசை தான் எல்லாத்துக்குமே முதல் அடிப்படை. சின்ன சின்ன ஆசைங்களாக வளர்ந்து 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 வரப்போ கூடவே அவசியங்களாக வருது. அதாவது சில ஆசைங்களை நம்ம தவிர்க்க முடியாது. அதோட பின்விளைகள் நம்மளுக்கு அப்போ தெரியாது. போக தான் அதோட பின்விளைகள் தெரியும். ஆசைப்படுறதும் மனசு தான், அதாவது அவஸ்தைப்பட்டு அனுபவிக்கிறதும் மனசு தான். அதால் இந்த ஆசைகள் எதால் வருது? முதலாவது
நம்ம பார்க்குற காட்சிகள் அதை விரும்புகிறோம், அதை அடைய விரும்புகிறோம். அப்போ ஆசைகள் தூண்டுது, கூடவே பிரச்சனைகளை வருது. அது சமாளிக்க முடியாமல் கடைசிக்கு கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதனால் நம்ம செய்வோம். நம்ம மனசு வானான்னு சொன்னாக்கா நம்ம செய்ய முடியாது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு இந்த வீடியோ, இந்த டாபிக் இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். தயவு செஞ்சு உங்களை கேட்ட கருத்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதால் எனக்கு மேலும் மேலும் விஷயங்களை உங்கள் கூட பரிமாற்றி கொள்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு